நீங்க எந்த அற்புதத்தை தேவனிடத்துல எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீங்க? உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய ஒரு தேவையோடு இருக்கிறீங்களா? அல்லது உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய ஒரு பிரச்சனையோடு காணப்பட்டு கொண்டிருக்கிறீங்களா? தேவன் அன்னைக்கு 1ஆம் நூற்றாண்டு காலத்திலே தம்முடைய பிள்ளைகளை கொண்டு, தம்முடைய சீஷர்களை கொண்டு, அவர்கள் கைகளினாலே அற்புதங்களும் அடையாளங்களும் அவர் செய்ய வல்லவராய் இருந்தார் என்று சொன்னால், இன்றைக்கும் அதே இயேசு கிறிஸ்து ஜீவிக்கிறார். இன்றைக்கும் அதே அற்புதங்கள், அதே அடையாளங்களை அவரால் நமக்கு செய்ய முடியும். ஹல்லேலூயா! நீங்க விசுவாசித்தா அந்த அற்புதத்தை பெற்றுக்கொள்ளலாம். 4ஆம் வசனத்துல பட்டணத்து ஜனங்கள் பிரிந்து சிலர் யூதரையும் சிலர் அப்போஸ்தலரையும் சேர்ந்து கொண்டார்கள். இங்கே அற்புதங்கள் அடையாளங்கள் நடக்கும் பொழுது அங்கே ஒரு பிரிவினை கூட வந்து விட்டது. அதுல யூதர்கள் ஆண்டவரை உண்மையாய் ஏற்றுக்கொள்ள வேண்டிய தேவ பிள்ளைகள், அவர்களுக்காக தான் ஆண்டவர் இயேசு முதல்ல வந்தார். ஆனா அவங்க பிரிந்து போய் சிலர் அங்கே யூதரையும் சிலர் அப்போஸ்தலரையும் சேர்ந்து கொண்டார்கள் என்று பார்க்கிறோம். இந்த யூதர்கள் ஏற்கனவே பிரிந்ததுனால ஜனங்கள் யூதர் பக்கம் கொஞ்சம் பேர், அப்போஸ்தலர் பக்கம் கொஞ்சம் பேர் என்று அவர்கள் ஒரு பிரிவினை அங்கே உண்டாவதற்கு ஏதுவாய் மாறிவிட்டது. ஆனால் அந்த யூதர்கள் அவர்கள் ஆண்டவர் இயேசுவை ஏற்றுக்கொண்டிருந்தா ஆண்டவர் இயேசுடைய சீஷரையும் அவர்கள் ஏற்றுக்கொண்டிருப்பாங்க, அவர்களும் அப்போஸ்தலரை சேர்ந்திருப்பாங்க. ஆனா அவங்க ஒரு தனி ஒரு பிரிவினையாக இருந்தபடினாலே ஜனங்கள் சிலர் அந்த அற்புதங்களை பெற்று கூட, தேவனுடைய அடையாளங்களை பெற்று கூட அவங்க யூதர்களை போய் சேர்ந்து கொண்டாங்க. ஏன்னா யூதர் வம்சத்துல ஆண்டவர் இயேசு பிறந்ததுனால ஒருவேளை இவங்க சொல்றதுதான் மெய்யான வழியா இருக்குமோ, இவங்க மூலமா போனாதான் பரலோகத்துக்கு போக முடியுமோ. இன்னைக்கு வரைக்கும் இப்படிதான் பல பல சபைகள் எழும்பி கொண்டிருக்கிறது, பல தவறான உபதேசங்கள் எழும்பி கொண்டிருக்கிறது. ஜனங்கள் தேவனுடைய அற்புதங்களையும் அவருடைய அடையாளங்களையும் பெற்றும் கூட சிலர் பிரிந்து இப்படிப்பட்ட மக்களோடு கூட போய் சேர்ந்து கொள்றாங்க. அப்போஸ்தலரோடு கூட அவங்க சேரல. அப்போஸ்தலருடைய கைகளினால் தான் தேவன் அடையாளங்களையும் அற்புதங்களையும் அவர் செய்தார். இன்னைக்கும் அதே தேவன் அற்புதங்களையும் அடையாளங்களையும் அவர் செய்ய அவர் தயவுள்ள தேவனாக, வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். யாத்ராமத்தின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் அன்றைய 3ஆம் வசனத்தை ஒருவர் வாசிப்போம். யாத்ராமம் 9:3. கர்த்தருடைய கரம் வெளியில் இருக்கிற மிருக ஜீவன்களாகிய குதிரைகள் மேலும், கழுதைகள் மேலும், ஒட்டகங்கள் மேலும், ஆடுகளின் மேலும், அவங்க அந்த மிருகங்களுக்கு மேல அவங்க ஆண்டவருடைய கை, கர்த்தருடைய கை இருந்ததாம். அங்கே மகா கொள்ளை நோய் உண்டானது. தேவனுடைய கை, ஆண்டவர் இயேசு இந்த உலகத்தில் வந்த பொழுது அவர் தேவகுமாரனாய் இருந்த போதிலும் அவர் பிசாசுகளை துரத்தும் பொழுது அவர் சொன்னார், நான் தேவனுடைய விரலினாலே பிசாசுகளை துரத்துகிறேன். அவருக்கே முழு அதிகாரம் இருக்கிறது. ஆனா அவரே சொன்னார், நான் தேவனுடைய விரலினால் பிசாசுகளை துரத்துகிறேன். அப்படியானால் தேவனுடைய கரம் இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில தேவை. அவருடைய அணைக்கிற கரமா இருந்தாலும் சரி, அவருடைய ஆசீர்வாதத்தின் கரமா இருந்தாலும் சரி, அவர் நம்மை தட்டி கொடுக்கிற அல்லது நம்மளை கண்டிக்கிற கரமா இருந்தாலும், என்னவா இருந்தாலும் தேவனுடைய கரம் நம்முடைய வாழ்க்கையில இருக்க வேண்டும். இங்கே எகிப்தின் ஜனங்கள் அவர்களுக்கு விரோதமாய் தேவனுடைய கரம் இருந்தபடினாலே
முதலாவது அந்த மிருக ஜீவன்களுக்கு விரோதமாய் அவருடைய கரம் இருந்தது. அவருடைய கரங்கள் அவைகளின் மேலே இருந்தபடினால்தான் கொள்ளை நோய் வந்தது. அங்கே இருக்கக்கூடிய எல்லா குதிரைகள், எல்லா கழுதைகள், எல்லா ஒட்டகங்கள், எல்லா ஆடு மாடுகள் மேல கர்த்தருடைய கரம் இருந்தபடினாலே அங்கே கொள்ளை நோய், அந்த கொள்ளை நோயில பல்லாயிரக்கணக்கான மிருக ஜீவன்கள் மரித்து போனது. இன்னைக்கு தேவனுடைய கரம் நமக்கு விரோதமாய் இருக்கும் என்று சொன்னா கொள்ளை நோய் தான் வரும். நாம் எச்சரிக்கையா இருக்க வேண்டும். கர்த்தருடைய கரம் நமக்கு மட்டும் விரோதமாய் இல்லாதபடிக்கு நாம் பார்த்து கொள்ள வேண்டும். இங்கே ஆண்டவருடைய கரத்துக்கு இவ்வளோ வல்லமை இருக்கிறது. ஆண்டவராகிய தேவனுடைய கரத்துக்கு இவ்வளோ வல்லமை இருக்கிறது. அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரத்தில் 7ஆம் வசனம், அப்பொழுது கர்த்தருடைய தூதன் அங்கே வந்து நின்றான், அறையிலே வெளிச்சம் பிரகாசித்தது, அவன் பேதுருவை விழாவிலே தட்டி சீக்கிரமாய் எழுந்திரு என்று அவனை எழுப்பினான். உடனே சங்கிலிகள் அவன் கைகளில் இருந்து விழுந்தது. கர்த்தருடைய கரத்துல ஜீவன் இருக்கிறது, கர்த்தருடைய கரத்துல மரணம் இருக்கிறது. இங்கே கர்த்தருடைய தூதன் அவருடைய கைப்பட்டு என்ன நடந்தது என்பதை நான் பார்த்து கொண்டிருக்கிறோம். கர்த்தருடைய தூதன் அங்கே வந்து நின்றாரு. அந்த அறை முழுதுமாக வெளிச்சம் பிரகாசித்தது. விழாவிலே, பேதுருடைய விழாவில தான் தட்டினாரு. ஆனா அவரை கட்டி வச்சிருந்த சங்கிலிகள்லாம் அப்படியே கீழே விழுந்து போச்சு. அல்லேலூயா. ஒரு தேவ தூதன் வந்து தொட்டாலே சங்கிலிகள் எல்லாம் கீழே விழுதுன்னா, கர்த்தரே நம்மளை தொட்டா, நம்முடைய சங்கிலியா இருந்தாலும், நம்ம சாபமா இருந்தாலும், எந்த பிசாசின் கட்டா இருந்தாலும் எல்லாம் முறிந்து கீழே விழுந்து போய்விடும். கர்த்தரே நம்மளை தொட வேண்டும். ஒரு தூதன் அங்கே வந்து அந்த பேதுருவை விடுதலையாக்கி கொண்டு சென்றார். இந்த பேதுருவை எப்படி ஆகிலும் கொலை செய்ய வேண்டும் என்று ஏரோது ராஜா நினைத்து கொண்டிருந்தான். அது 1ஆம் அதிகாரத்தில் அக்காலத்தில் ஏரோது ராஜா சபையில சிலரை துன்பப்படுத்த தொடங்கி யோவானுடைய சகோதரனாகிய யாக்கோபை பட்டயத்தினாலே கொலை செய்தான். அது யூதருக்கு பிரியமாய் இருக்கிறது என்று அவன் கண்டு பேதுருவையும் பிடிக்க தொடர்ந்தான். அப்பொழுது புளிப்பில்லாத அப்ப பண்டிகை நாளா இருந்தது. பிசாசு தேவனுடைய பிள்ளைகளை கொலை செய்ய பார்க்கிறான். அன்னைக்கு ஏரோது மூலமாக பிசாசு ஜனங்களை உபத்திரப்படுத்தினான், துன்பப்படுத்தினான். யாக்கோபை கொன்றது ஜனங்களுக்கு பிரியமா இருந்துச்சான். உடனே பேதுருவையும் கொல்ல நினைக்கிறான். இதுதான் அநேக நம்முடைய தேசங்களில் நடந்து கொண்டிருக்கிற சில காரியங்கள். ஜனங்களுக்கு பிரியமா இருக்குது, கிறிஸ்தவங்களை உபத்திரவப்படுத்தினா, கிறிஸ்தவங்களை கொன்னா ஜனங்களுக்கு பிரியமா இருக்குது, அப்படியெல்லாம் நிறைய பேர் நினைச்சு கொண்டு இருக்கிறாங்க. ஆனா தேவன் பார்த்து கொண்டு இருக்கிறார். அவங்க மரிச்சாலும், அவங்க உபத்திரப்பட்டாலும் அவங்க தேவனுடைய கைகளில் போயிடுவாங்க, தேவனுடைய பிள்ளைங்க. ஆனா அவங்கள தொட்டவங்கள தேவன் சும்மா விட மாட்டார். ஏரோது யாக்கோபையும் கொன்னு சபையை துன்பப்படுத்தி பேதுருவையும் கொல்ல நினைச்சான். ஆனா அந்த அதிகாரத்தினுடைய முடிவில் அவன் ராஜ வஸ்திரம் தரித்து சிங்காசனத்திலே மேல உட்கார்ந்து அவன் பிரசங்கம் பண்ணானா. 21ஆம் வசனத்திலே, குறித்த நாளிலே ஏரோது ராஜவஸ்திரம் தரித்து கொண்டு சிங்காசனத்தின் மேல் உட்கார்ந்து அவர்களுக்கு பிரசங்கம் பண்ணினான். அப்பொழுது ஜனங்கள், இது மனுஷ சத்தம் அல்ல, இது தேவ சத்தம் என்று ஆர்ப்பரித்தார்கள். அவன் தேவனுக்கு மகிமை செலுத்தாதபடியினால் உடனே கர்த்தருடைய தூதன் அவனை அடித்தான். அவன் புழு புழுத்து இறந்தான். அல்லேலூயா. அவன் எவ்வளோ பெரிய ராஜாவா இருந்தாலும் சரி, சபையை துன்பப்படுத்தினா, தேவனுடைய ஊழியக்காரரை கொலை செஞ்சா தேவன் சும்மா விட மாட்டார். அவன் புழு புழுத்து அவன் செத்து போனான் என்று பார்க்கிறோம். இதுதான் யாருடைய நிலைமையா இருந்தாலும், தேவனுடைய சபையை ஒருவன் துன்பப்படுத்தினால்,
தேவனுடைய ஊழியக்காரர்களை ஒருவன் கொலை செய்தால் அவனை ராஜாவா இருந்தாலும் தேவன் விட மாட்டார். அல்லேலூயா. அப்ப தேவன் அவருடைய கரம் இன்றைக்கும் நமக்காக அவர் சொல்லுகிறார், நீங்க சும்மா இருங்க, நான் உங்களுக்காக யுத்தம் பண்றேன். அல்லேலூயா. அவர் யுத்தம் பண்ணுவார், நாம் சும்மா இருக்கணும். நாம் அவரை துதிச்சு கொண்டு இருக்கணும், அவரை ஸ்தோத்திரம் பண்ணி அவரை ஆராதனை செய்ய வேண்டும், அவருக்கு நாம் நன்றி உள்ளவர்களா இருக்க வேண்டும். அதுதான் நம்ம செய்ய வேண்டிய காரியம். நாம் போய் அவன் என்னை அடிச்சிட்டான், அவன் என்னை பகைக்கிறான், அவன்கிட்ட நான் போய் சண்டை போடுறேன்னு நம்ம ஒண்டிக்கு ஒண்டி சண்டை போடுறதுக்கு அல்ல. நமக்காக யுத்தம் செய்யக்கூடிய ஒருவர் நமக்கு இருக்கிறார். அவர் தான் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. நம்முடைய தேவன் நமக்காக யுத்தம் செய்வார். அதனால நாம் சும்மா இருக்கணும். சும்மா இருக்கணும்னா அப்படியே சும்மா இருக்கிறது இல்ல, யுத்தம் செய்யாம இருக்கணும். அதே நேரத்தில் நமக்காக யுத்தம் செய்கிற நம்முடைய தேவனை நாம் துதிக்க வேண்டும், அவரை ஆராதிக்க வேண்டும், அவருக்கு நன்றி உள்ளவர்களாய் நாம் இருக்க வேண்டும். இங்கே எகிப்தின் ஜனங்களுக்கு விரோதமாக கர்த்தருடைய கரம் இருந்தது. எகிப்தின் மிருக ஜீவன்கள் மேல கர்த்தருடைய கரம் இருந்தது. கொள்ளை நோய் உண்டானது, பல்லாயிரக்கணக்கான மிருகங்கள் மரித்து போனது. தேவனுடைய கரம் நமக்கு ஆதரவாய் இருந்தா இந்த உலகத்துல நம்ம எல்லாவற்றையும் சாதிக்கலாம். தேவனுடைய கரம் மட்டும் நமக்கு விரோதமா இருக்கக்கூடாது. தேவனுடைய கரம், வேதம் சொல்லுகிறது, யாத்ராமம் 15ஆம் அதிகாரம், யாத்ராமம் 15ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிப்போம். கர்த்தாவே உமது வலது கரம் பலத்தினாலும் மகத்துவத்தினாலும் நிறைந்திருக்கிறது. கர்த்தாவே, கர்த்தாவே உமது வலது கரம் பகைஞ்சனை நொறுக்கி விட்டது. அல்லேலூயா. கர்த்தருடைய கரம் பகைஞ்சனை நொறுக்கும். யார் அவருக்கு பகைஞ்சன்? அவருக்குன்னு ஒரு பகைஞ்சனும் கிடையாது. அப்படின்னா என்னன்னா, நம்முடைய பகைஞ்சர் தான் அவருடைய பகைஞ்சருங்க. அல்லேலூயா. அதனாலதான் அவர் சொன்னார், உன்னை தொடுகிறவன் என் கண்ணின் மணியை தொடுகிறான். நம்முடைய பகைஞ்சரை அவர் பகைஞ்சரா அவர் நினைச்சிருக்கிறார். அப்ப அவர் என்ன செய்வாரு? அவங்கள நொறுக்கி போடுவார். அதனாலதான் தேவனுடைய பிள்ளைங்க கிட்ட யாருமே வாலாட்டக்கூடாது. தேவனுடைய பிள்ளைங்க அவ்வளவு விசேஷமானவங்க. ஏன்னா அவங்க ராஜாவின் பிள்ளைகள். தேவன் அவர்களுடைய தகப்பன். தேவன் நம்முடைய தகப்பனா இருக்கிறதுனால, தேவன் நம்முடைய அப்பா பிதாவா இருக்கிறதுனால, தேவனை நாம் நம்பி இருக்கிறதுனால, தேவன் தான் நமக்கு முழு உத்தரவாதம். தேவன் தான் நம்முடைய கோட்டை, தேவன் தான் நம்முடைய அடைக்கலம், தேவன் தான் நம்முடைய பாதுகாப்பு. இப்படி தேவனையே சதா காலம் நம்முடைய வாழ்க்கையில நாம் அவரை துதித்து அவரையே நம்பி கொண்டிருக்கிற நமக்கு ஒன்றுன்னா, அவர் வராம யார் வருவாரு? அவர் தான் நமக்காக வருவார். அவர் தான் நமக்கு முன்னால நிற்பாரு. சத்ருவை நொறுக்கி போடுவார், பகைஞ்சனை நொறுக்கி போடுவார். அவருடைய பலத்தை, அவருடைய வலது கரத்தினாலே அவர் பகைஞ்சனை நொறுக்கி போட அவர் இறங்குவார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் இருந்த பொழுது ஜனங்களுக்கெல்லாம் தான் நன்மை செய்து கொண்டிருந்தார். அவர் யாருக்கும் தீங்கு செய்யவே இல்லை. அப்படி இருந்தவரை கைகளில் ஆணி, கால்களில் ஆணி, தலையில முடி, விழாவில் ஈட்டினால குத்தி அவரை கொன்னுட்டாங்க. ஆனாலும் ஆண்டவர் இயேசு, பிதாவே இவர்களை மன்னியும், தாங்கள் செய்கிறது என்னதென்று அறியாமல் செய்கிறாங்கன்னு அவங்களுக்கு கூட மன்னிப்பு கொடுத்தார். இன்னைக்கு ஆண்டவர் இயேசுடைய சுபாவம் நமக்கு இருக்கிறதுனால, அந்த சுபாவம் தான் நமக்கும் இருக்க வேண்டும். அதனால தான் ஆண்டவர் சொல்லி இருக்கிறார், உங்களை சபிக்கிறவங்கள நீங்க ஆசீர்வதிங்க. உன் சத்துரு பசியா இருந்தா அவனுக்கு ஆகாரம் கொடுங்க. ஏன்னா இது உலக பிரகாரமான வாழ்க்கை கிடையாது. இந்த உலகத்தில் ஆண்டவர் இயேசு வந்த பொழுது, ஆண்டவரே ராஜ்யத்தை எப்பொழுது தரப்போகிறீர், இந்த காலத்திலே தரப்போகிறீர் அப்படின்னு உலக பிரகாரமான ராஜ்யத்தை குறித்து ஜனங்கள்லாம் நினைச்சாங்க. உலக பிரகாரமான ராஜ்யமா இருந்திருந்தா இப்ப நீங்கெல்லாம் பெரிய பெரிய அமைச்சர்களாக, எம்எல்ஏ, எம்பி, கவுன்சிலர், முதலமைச்சர், பிரதம மந்திரியா நீங்க ஆயிருப்பீங்க.
இந்த உலக பிரகாரமான ஆட்சியை பத்தி ஆண்டவர் சொல்லல. அவர் சொன்னது பரலோக ஆட்சி, அதுதான் நிரந்தரமான ஆட்சி. இந்த உலக பிரகாரமான ஆட்சி சும்மா ஒரு 5 வருஷம், ஒரு 5 வருஷம் ஒருத்தர் ஜெயிச்சு ஆட்சி செய்வாங்க. எதிர்கட்சியா இருந்தவங்கள அவங்க போட்டு நீ என்ன பண்ண, நீ அதை பண்ணியான்னு விசாரிச்சு முடிக்கிறதுக்குள்ள திரும்ப இன்னொரு ஆட்சி வரும். திரும்ப அவங்க வந்து இவங்கள விசாரிப்பாங்க. இப்படி மாறி மாறி 5 வருஷம் சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. ஆனா நம்முடைய ஆட்சி அவரோடு கூட சேர்ந்து இந்த உலகத்தையே நம்ம ஆட்சி செய்ய போகிறோம். தேசங்களை ஆட்சி செய்ய போகிறோம், ராஜ்யங்களை ஆட்சி செய்ய போகிறோம், அதிபதிகள் எல்லாம் அவரோடு கூட சேர்ந்து நாம் தான் ஆட்சி செய்ய போகிறோம். இந்த இப்பொழுது இருக்கிற ராஜ்யங்கள், இப்பொழுது இருக்கிற இப்ப யாரெல்லாம் அதிகாரத்தில் இருக்காங்களோ அவங்களாம் நமக்கு முன்னால வந்து நிற்க போறாங்க ஒரு நாள். ஏன்னா தேவன் நம்மோடு கூட, அவரோடு கூட நாம் இருக்கும் பொழுது. அதனால நாம் தேவனுடைய பிள்ளைகள், நாம் யாருக்கும் பயந்த ஒரு ஆட்கள் கிடையாது. உன்னை தொடுகிறவன் என் கண்ணின் மணியை தொடுகிறான்னு சொன்ன ஆண்டவர் அவ்வளவு முக்கியமா நம்மளை வச்சிருக்கிறார். அதனால நாம் தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறதுனால பிள்ளைகளுக்கு என்னென்ன சலுகை இருக்கோ அத்தனை சலுகையும் தேவன் நமக்கு கொடுப்பார். விசுவாசிக்கிறீங்களா? இந்த உலகத்துல ஒரு ஆட்சியில எத்தனை சலுகை இருக்குதோ அத்தனை சலுகையும் நம்ம போய் ரேஷன் கடையில் கேட்டு வாங்குறோம். எங்க பொங்கலுக்கு இது தரலையே, என்னது கரும்பு தரலையே, வெல்லம் தரலையே அப்படின்னு கேட்குறோம். அப்போ இந்த உலகத்தின் சலுகையே நாம் கேட்டு பெற்றுக்கொள்றோம். வேஷ்டி தரல, சட்டை தரல, புடவை தரலன்னு கேட்டு பெற்றுக்கொள்றோம்னு சொன்னா பரலோக சலுகை, பரலோக தேவன் நமக்கு கொடுக்கிற ஆசீர்வாதங்கள் அது இன்னைக்கும் நமக்கு அப்படியே இருக்கிறது. அதை நாம் தான் கேட்டு பெற்றுக்கொள்ளணும். இந்த உலகத்தில் நாம் ஆசீர்வாதமாய் வாழ்வதற்கும், சுகமாய் வாழ்வதற்கும், ஜெயமாய் வாழ்வதற்கும் தேவனுடைய துணை நமக்கு இருக்கா இல்லையா? கர்த்தருடைய துணை நமக்கு இருக்கு. நாம விசுவாசித்தா தேவனுடைய மகிமையை நாம் காணலாம். நீங்க பெருசா வாழணும்னு நினைச்சா நீங்க நிச்சயமா பெருசா வாழலாம். அதுக்கு வேண்டிய விசுவாசம் தான் தேவை. அவங்களுடைய அளவுக்கு தக்கதாக தான் தேவன் நம்மளை ஆசீர்வதிப்பார். நீங்க நான் சுகமா வாழ்வேன், நான் நல்ல பெரிய ஆளா வருவேன் அப்படின்னு நீங்க நினைச்சா அப்படியே ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்க விசுவாசத்தின்படி உங்களை ஆசீர்வதிப்பார். நாம இல்ல நான் சரியா வாழ மாட்டேன், நான் வாழ்நெல்லாம் இந்த வீட்டிலே தான் இருப்பேன், இப்படியே தான் இருப்பேன், இப்படிதான் இருப்பேன் போல் இருக்குது அப்படின்னு அவிசுவாசமா நினைச்சா அப்படிதான் இருக்கும். அதே நீங்க நினைச்சு பாருங்க, நான் பெரிய வீடு கட்டுவேன், நான் நல்ல வண்டி வாகனம் வாங்குவேன், என் பிள்ளைகள் நல்லா இருப்பாங்க, உயர்ந்த நிலைமையில இருப்பாங்க, நான் தீர்க்க ஆயுசாக கர்த்தரை நான் துதிப்பேன், அவரை ஆராதனை செய்வேன், அவருடைய ஆலயத்துக்கு போவேன். அப்படி நீங்க நினைச்சு பாருங்க, கர்த்தர் உங்க எண்ணங்களை, உங்க ஏக்கங்களை அவருடைய கரமே நமக்கு நிறைவேற்றி தரும். வேற ஒருத்தரும் நமக்கு உதவி செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. நம்முடைய சொந்தக்காரங்க நமக்கு உதவி செய்ய அவசியம் இல்லை, அல்லது எந்த ஒரு அதிகாரியும் நமக்கு உதவி செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. தேவனே நமக்கு உதவி செய்வார். பேதுரு அங்கே துன்பத்தில் இருந்த பொழுது, பேதுரு சங்கிலியால் கட்டப்பட்டு இருந்த பொழுது ஒரு தூதனை ஆண்டவர் அனுப்பினார். அந்த ஒரு தூதன் வந்து விழாவில தான் தட்டினாரு, கட்டெல்லாம் அருந்து கீழே விழுந்தது என்று சொன்னா தேவனே நமக்கு நம்மளை தொட்டார்னு சொன்னா அது போதும். தேவனுடைய தொடுதல் தான் நமக்கு தேவை. அவருடைய கரம் நம்மளை தொட வேண்டும். அவருடைய கரம் நம்மளை தொட்டுச்சனா நம்மள வாதை உன் கூடாரத்தை அணுகாது, பொல்லாப்பு உனக்கு நேரிடாது. உன் பக்கம் 1000 பேரும் உன் வலது பக்கத்துல 10,000 பேரும் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. ஏன்னா அவர் நம்மளை தொட்டு இருக்கிறார். அதனால்தான் நம்ம நிறைய பாட்டெல்லாம் பாடுறோம், என்னை அழைத்தவரே, என்னை தொட்டவரே அப்படின்லாம். எதுக்காக? ஆண்டவர் இன்னைக்கும் ஜீவிக்கிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. யாபேஸ் என்ற ஒரு தேவ பிள்ளை 1 நாளாகமம் 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல ஒரு ஜெபம் தான் பண்ணார். அதை வாசிப்போம். 1 நாளாகமம் 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து
தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்தருளும் என்று வேண்டிக் கொண்டான். அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார். இன்னைக்கு நாம் வேண்டிக் கொண்டா நமக்கு அருள்வாரா அருள மாட்டாரா? அல்லேலூயா. நீங்க என்ன வேண்டிக் கொள்றீங்களோ அதை உங்களுக்கு அருள தேவன் வல்லமையுள்ள தேவனாக அவர் இருக்கிறார். யாபேஸ் என்ற மனுஷன் தேவனை நோக்கி ஒரு வேண்டுதல் செஞ்சான். அவன் என்ன செஞ்சான்? முதல்ல, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என்னை ஆசீர்வதிங்க. அவன் வேண்டுதல் செஞ்சான். அதுக்கப்புறம் என் எல்லையை பெரிதாக்கும். நீங்களும் ஜெபம் பண்ணணும். தேவரீர் என்னை ஆசீர்வதியும், இந்த சின்ன வீட்டில் இருக்கிறேன், எனக்கு பெரிய வீடு தாங்க. ஜெபம் பண்ணுங்க. ஜெபத்தை கேட்கிறவரே மாம்சமான யாவரும் உம்மிடத்தில் வருவார்கள். எல்லையை பெரிதாக்கும்னு கேட்டான், என்னை ஆசீர்வதியும், என்ன எல்லையை பெரிதாக்கும்னு கேட்டான். அதுக்கப்புறம் உம்முடைய கரம் என்னோடு கூட இருக்க வேண்டும் கேட்டான். அதுக்கப்புறம் தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடி அதற்கு என்னை விலக்கி காத்தருளும் என்று வேண்டிக் கொண்டான். என்னை ஆசீர்வதியும், அதுக்கப்புறம் என் எல்லையை பெருசாக்கும், அதுக்கப்புறம் உமது கரம் என்னோட கூட இருக்கணும், தீங்கு என்னை துக்கப்படுத்தக்கூடாது. 4 காரியம் தான் கேட்டான். அவன் கேட்டதை, அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அவனுக்கு அருளினார். இன்னைக்கு நீங்களும் நானும் எதை வேண்டிக் கொண்டாலும் தேவன் நமக்கு அருள்வாரா அருள மாட்டாரா? கண்டிப்பாக அருள்வார். அதனால அவர் மேல நம்பிக்கை வைங்க. உங்க நம்பிக்கை கெட்டு போகாது, உங்க நம்பிக்கை வீணா போகாது. தேவன் நமக்கு அருள்வார். அவருடைய கரம் இன்னைக்கு ஆசீர்வதிக்கிற கரம் இங்கே இருக்கிறது. அவருடைய ஆலயத்துக்கு நீங்க இந்த அதிகாலையில வந்திருக்கிறீங்க. அவரை துதிச்சு அவர் ஆராதனை செய்ய வந்தீங்க. அவர் உங்களை ஆசீர்வதிக்க, யாபேசை ஆசீர்வதிச்ச தேவன் உங்களையும் ஆசீர்வதிக்க அவர் நல்லவராக வல்லவராக அவர் இருக்கிறார். எஸ்ராவின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல அங்கே எஸ்ரா என்னென்ன ராஜா கிட்ட கேட்டாரோ அத்தனை காரியத்தையும் ராஜா அந்த எஸ்ராவுக்கு கொடுத்தாரு. எப்படின்னா, அந்த வசனத்தை வாசித்து பாருங்க. 7ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். இந்த எஸ்ரா இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் அருளிய மோசேயின் நியாய பிரமாணத்திலே தேறின வேதபாரகனாய் இருந்தான். அவனுடைய தேவனாகிய கர்த்தருடைய கரம் அவன் மேல் இருந்ததினால் அவன் கேட்டவைகள் எல்லாம் ராஜா அவனுக்கு கொடுத்தார். அல்லேலூயா. கர்த்தருடைய கரம் நம்ம மேல இருக்குன்னா ஒரே ஒரு ரகசியம். எஸ்ரா வேதத்துல தேறினவனா இருந்தான். நாம வேதத்தை இரவும் பகலும் தியானிச்சாலே போதும், கர்த்தருடைய கரம் நம்ம மேல இருக்கும். கர்த்தருடைய கரம் நம்ம மேல இருந்தா ராஜா கிட்ட போய் கேட்டாலும் யார்கிட்ட கேட்டாலும் கேட்டதெல்லாம் நமக்கு தருவாங்க. இதுதான் ரகசியம். அல்லேலூயா. அப்ப கர்த்தருடைய கரம் நம்ம மேல இருக்க வேண்டும். அதுக்கு ஒரே வழி வேதம் தான். எஸ்ரா வேத பாரகனாய் இருந்தான். தன் தேவனாகிய கர்த்தருடைய வேதத்தை தியானிக்கிற படிக்கிற வேத பாரகன். அப்போ நாம் இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். வேதத்துல பிரியமாய் இருந்து வேதத்துல தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான்னு சும்மா சொல்லல. அப்படி நாம் இருந்தா கர்த்தருடைய கரம் நம்ம மேல இருக்கும். கர்த்தருடைய கரம் நம்ம மேல இருந்தா நாம ராஜா கிட்ட கேட்டாலும் கேட்டதெல்லாம் ராஜா கொடுப்பான். இன்னைக்கு தேவன் அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை நம்ம எல்லாருக்கும் கொடுக்க போகிறார். அதனால வேதத்தை நீங்க நேசிங்க, வேதத்தை வாசிங்க, எல்லாம் நமக்கு கிடைக்கும். கர்த்தருடைய கரம் நம்மோடு இருக்கும், கர்த்தர் நமக்கு கொடுப்பார். நம்ம கண்களை மூடி நம்ம ஜெபம் பண்ணலாமா? எங்கள் கிருபை உள்ள அன்புள்ள எங்கள் தேவாதி தேவனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். அப்ப எஸ்ராவின் மேல் கர்த்தருடைய கரம் இருந்தபடினாலே, அவன் ஒரு வேத பாரகனாய் இருந்தபடினால் கர்த்தருடைய கரம் அவனோடு இருந்தது. அவனுக்கு ராஜா கீழத்துல கேட்டது எல்லாம் கிடைத்ததே. அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அன்று மட்டுமல்ல, இன்றும் எங்கள் தேவன் ஜீவிக்கிறவர், எங்கள் தேவன் தான் பெரியவர். உமக்கு நாங்கள் மகிமை செலுத்த விரும்புகிறோம்.
அப்பா மனிதனுக்கு அல்ல, ராஜாவுக்கு அல்ல, இயேசு ராஜாவுக்கு நாங்கள் மகிமை செலுத்துகிறோம். நீர் தான் சர்வ வல்லமுள்ள தேவன். உம்முடைய காயப்பட்ட கரம் இன்றைக்கும் வல்லமையுள்ள கரமா இருக்கிறது. எங்களை வாழ வைக்கிற கரமா இருக்கிறது. எங்களுக்கு அற்புதங்களை செய்கிற கரமா இருக்கிறது. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். சத்துருடைய பிடியிலிருந்து எங்களை விடுதலையாக்குகிற கரமாய் உம்முடைய கரம் இருக்கிறபடினாலே உம்மை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். உம்முடைய கரத்தினாலே எங்களை பாதாளத்துக்கு விலக்கி காப்பாற்றக்கூடிய கரம். ஆண்டவரே, நீர் உம்மை நம்பி வந்திருக்கிற உம்முடைய பிள்ளைகள் அத்தனை பேரை நீர் ஆசீர்வதித்து அவர்கள் வாழ்க்கையிலே உம்முடைய கரம் அவர்களோடு கூட இருந்து யாபேசை எப்படியாக நீர் ஆசீர்வதித்து எல்லையை பெரிதாக்கி, ஆண்டவரே உம்முடைய கரம் அந்த யாபேசோடு கூட நீரே இருந்து தீங்கு துக்கப்படுத்தாதபடிக்கு கேட்டதெல்லாம் அருள செய்தீரே. அதுபோல உம்முடைய பிள்ளைகள் இந்த காலை வேளையில உம்முடைய சமூகத்தில் என்ன கேட்கிறாங்களோ அவங்களுக்கு சுகத்தை கேட்டாலும் நீர் சுகத்தை தாரும். ஆண்டவர் விடுதலை கேட்டா விடுதலை தாரும். ஆண்டவரை ஐஸ்வர்யங்களை கேட்டா ஐஸ்வர்யங்களை தாரும். தீர்க்க ஆயுசை கேட்டா தீர்க்க ஆயுசை தாரும். ஆண்டவரே உம்முடைய அவங்களுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலத்துக்காக உம்மிடத்துல கேட்டாலும் அதையும் தாரும். அவர்கள் என்ன கேட்கிறாங்களோ அத்தனை ஆசீர்வாதங்களையும் நன்மைகளையும் கிருபைகளையும் ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுத்து உம்முடைய பிள்ளைகளுக்காக நீரே யுத்தம் செய்து உம்முடைய பிள்ளைகளை விடுதலையாக்கி பேதுரை விடுதலையாக்கினது போல அப்பா எங்கள் சகோதரர்கள், அப்பா எங்களுடைய ஊழியக்காரர்கள், எங்களுடைய அப்பா அப்பா அன்பு தேவ பிள்ளைகளை எங்கெல்லாம் பாடுபட்டு கொண்டிருக்கிறாங்களோ அத்தனை பேரையும் குமாரன் விடுதலையாக்கினால் மெய்யாக விடுதலையாவில்லை என்று சொன்னீர். இயேசுவே நீரை விடுதலையாக்கி ஒரு நல்ல ஒரு அற்புத அதிசயத்தை நீர் செய்யும். உம்முடைய கரம் இன்றைக்கும் அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்ய வல்லமுள்ள கரமாய் இருக்கிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். நீர் எல்லாரையும் இங்க வந்திருக்கிற தேவ பிள்ளைகளை மட்டுமல்ல, இதை பார்க்கிற கேட்கிற ஒவ்வொருவரையும் கூட நீர் ஆசீர்வதியும். உம்முடைய கரத்துல எங்களை அர்ப்பணிக்கிறோம். அப்பா நீரே எங்களை வாழ வைக்கிற தெய்வம். தொடர்ந்து எங்களை வழி நடத்தும். எங்கள் மீட்புறோம் எங்கள் ரட்சிகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் பரிசுத்த பிதாவே. ஆமென்.